செலிபிரிட்டி சிங்கிள் டீலாம் நமக்கு பேர் ரொம்ப நார்மலாக எப்பவுமே இருந்தோம். திடீர்னு ஒரு அன்னைக்கு ஒரு நாள் பிளாட்ஃபார்ம் வியாபாரமாக்கா தலைவா நீங்கள் என்ன பிளாட்ஃபார்த்துக்கு உட்காந்துருக்கீங்க அப்படிங்க. இல்லை நான் 4 வருஷம் பிளாட்ஃபார்ம் தான் உட்காந்துருந்தேன். உனக்கு 4 வருஷமா தெரியல. கிரிக்கெட் பார்க்குறவனுக்கு தான் ஆசியா கேப்டன் எனக்கு தெரியுமா, பார்க்கறது பெரிய ஆள் மாப்பிள்ள அப்படின்னு நீ சொல்லுவேன். அவன் தெரியாதுமா. அந்த இடத்துல சாணியமிக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு. அந்த ஜாலி ஆவாதான். இப்போ நான் அந்த செலிபிரிட்டி நீனா வச்சிருக்க, எனக்கு அதை வைக்கவே ஒரு பாரமா இருக்கு. ஒரு 2-3 கடைக்கு நான் போறேன். ஒரு கடைக்கு 5000 ரூபாய் தரேன், இன்னொரு கடைக்கு 5000 ப்ரொமோஷன் பண்ணுன்னு சொல்றான். நானும் போயிட்டேன். திடீர்னு பிரதமர் வேண்டாம் இதை பேன் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டாரு வைங்க. தேவையில்லாத வேலைங்க அதெல்லாம். உன் பொழப்பு போகும், மானதோஷத்தை விடணும். சரியா ஊர்ல கழி ஊற்றுவான், பொண்டாட்டிட்டு மானம் கட்ட கழிக்காங்க. பொண்டாட்டியே கேட்பா. சரியா அது ரொம்ப பிரச்சனை மாப்பிள்ள. வியாபாரம் பார்ப்பேன், ஆட்டோ வைப்பேன், சாக்கடை கூட அழுவ கக்கூத்து கூட கழுவ தயாரா இருக்கேன். ஆனா எனக்கு போதுங்கிற மனநிலை உண்டு. மத்தும் ஓடுதவே என்னை கம்பேர் பண்ணாத, என்னை நீ பார்க்காத. நிறைய பேர் சொல்லுவாங்க வாரம் உன்னால கிரிக்கெட் விளையாட முடியுதுன்னா அப்ப நீ நல்லா சம்பாதி. நீ வீடியோ போட்டு கொளுத்த சம்பாதித்து இருக்க. இல்ல வேணாம், உனக்கு வேணுங்கிற சிந்தனையில் நீ ஓடுத, எனக்கு போதுங்கிற சிந்தனையில் நான் இருக்கேன். வணக்கம் மக்கள், this is விஜய் பிரானேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் கூட இன்னைக்கு பேட்டை கெட்டவன் அவர்களா இருக்காங்க. நிறைய விஷயம் அவர்கிட்ட பேச போறோம், வாங்க பேசலாம். வணக்கம்ண்ணா. உங்களை சந்திச்சல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சரி எங்க டீமுக்கும் சரி ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா எனக்கு. சரிண்ணே, இப்போ இந்த இன்ஸ்டாகிராம்குள்ள உள்ள வந்திருப்பீங்க. நார்மலா வந்து இந்த வீடியோலாம் போடலான்னு ஒரு ஐடியா வந்திருக்குல்ல, எப்ப இந்த ஐடியா வந்துச்சு, எதுக்காக ரெகுலரா போட ஆரம்பிச்சீங்க? வீடியோ எப்போ ஒரு நாள் சரியான மழை, சரியா கிரவுண்ட் வம்பா போச்சு. எனக்கு சின்ன வயசுலேருந்து எப்படின்னா சனிக்கிழமை ராத்திரி மழை வரக்கூடாது ராத்திரி 1 மணி 2 மணி நேரம் முடிச்சு பார்ப்பேன். அது என்னமோ தெரியல, நான் நினைக்கிறனாலே எனக்கு தெரியல ஞாயிற்றுக்கிழமை காலையில மழை பெய்யும். அப்போ ஒரு நாள் என்ன கிரவுண்டே இல்லாமல் எல்லா பக்கமும் தண்ணியாகி போச்சு. அப்போ ஒரு முதல்ல போட்ட வீடியோன்னா, பயிர் விளைஞ்சி அறுவடை பண்ணுற நேரத்தில் மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தானே. நான் திங்கக்கிழமை சனிக்கிழமை வரையும் அவன் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ஃபுல் எக்ஸ்பெக்டேஷனோட வருவான் விளையாடலாம் சொல்லி. அப்போ மழை பெஞ்சு பிச்சு வம்பான எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு யதார்த்தமாக ஒரு வீடியோ வச்சேன். அதுதான் அதுக்கு அடுத்து வந்துச்சு. அது எனக்கு அது எல்லாரோட 90s உள்ள எல்லாரும் அனுபவிச்சிருப்பாங்க. அனுபவிச்சிருப்பாங்க கண்டிப்பா. இந்த இன்ஸ்டாகிராம்ல திடீர்னு ஒரு ஃபெமிலியாரிட்டி வரும், நிறைய பேர் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, உங்களோட வீடியோ நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் எல்லாம் ஆகும்போது உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? அது எனக்கு இருந்தாலும் தூக்கி போட்டு சப்புன்னு அடிக்க போறான்னு தெரியும் எனக்கு. சரியா இன்னொன்று சொல்லுங்க, இந்த ஃபேமஸ் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா சில பேர் என்னை பார்க்க வரேன், உங்களை பார்க்கணும் தலைவா அப்படிங்க. நான் தான் ஆக்சுவலி போய் பார்க்கணும். 1,06,000 பேர் இருக்கானா, 1,06,000 அண்ணா ரொம்ப நன்றிண்ணே, நீங்க தான் என்ன நினைச்சீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க. நான் தான் அவனுக்கு போய் எழுதி ஆர்த்து சொல்லணும். சரி அது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சந்தோஷப்படணும். எப்போ அவங்களால நான் தான் இருக்கேன், அவன் இல்லாமல் நான் இல்லை. இந்த செலிபிரிட்டி சிங்கிள் டீலாம் நமக்கு பேர் ரொம்ப நார்மலாக எப்பவுமே இருந்தோம். திடீர்னு அவங்களா கொண்டு வச்சிருக்காங்க. இப்போ அவங்களா தூக்கி போட்டு அடிக்கவும் செய்வாங்க. எல்லாத்துக்கும் தயாராக மனநிலையோட தான் இருக்காது. இல்ல இந்த அளவு ஆக்சுவலி நிறைய பேர் இது யோசிக்க மாட்டாங்க. இப்ப நிறைய இந்த இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி காலேஜுக்கெல்லாம் கூப்பிட்டு கல்ச்சரல்ஸ்க்கெல்லாம் கையாட்டெல்லாம் சொல்றாங்க. கையையும் ஆட்டவனா காலையும் ஆட்டவனா என்னை விட்டுங்க என்ன தெரியுமா. நான் இப்போ என்ன சொல்லுவேன், அவன் பொழப்ப பார்த்தாலே போதும். இது ஒரு பொழப்பா பார்க்குறது எனக்கு உடன்பாடு இல்லை. நான் ஆட்டோ ஓட்டுறேன், பிளாட்ஃபார்த்தில் வியாபாரம் பார்க்குறேன், நான் நல்லா ஜாலியாக சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னா திடீர்னு அன்னைக்கு ஒரு நாள் பிளாட்ஃபார்த்து வியாபாரம் பார்க்க தலைவா நீங்க என்ன பிளாட்ஃபார்த்துக்கு உட்காந்துருக்கீங்க அப்படிங்க. இல்லை நான் 4 வருஷம் பிளாட்ஃபார்ம் தான் உட்காந்துருந்தேன், உனக்கு 4 வருஷமா தெரியல. என்னைய இன்னொரு நிலைனா நான் 4 வருஷம் நீ அங்கங்க போயிருக்க, உனக்கு தெரியல. இப்போ நான் அந்த செலிபிரிட்டி நீனா வச்சிருக்க, எனக்கு அதை வைக்கவே ஒரு பாரமா இருக்கு. அந்த முதலும் படம் சொல்லுவாங்க, ஒரு முள் கிரீடம் ஒரு முள் படுக்கைன்ற மாதிரி தான் படம் போயிட்டு இருக்கு. அதனால எனக்கு அந்த செலிபிரிட்டி தான் தாட்லாம் வர வேண்டாங்க. எவனா இருந்தாலும் செய்யாதீங்க. எவனாவது உங்கள்கிட்ட பேச வராமனா பேசுங்க, நல்லா நார்மலாகவே இருந்தால் நல்லா இருக்கும். தலைக்கு ஏறிட்டுனா தலைக்கில போட்டு தொங்க விட்டுருவாங்க. கரெக்ட் தான், எப்பயா இருந்தாலும் அது அடி விழுகும். ஆனா நான் கேட்கறேன்ல, இப்ப இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்துச்சு, பலர் இப்போ நீங்க சொல்ற மாதிரி வேலையாவும் மாத்திட்டாங்க. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கறதே ஒரு வேலையா மாறிடுச்சு. நீங்க அந்த மாதிரி இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்றது அந்த மாதிரிலாம் எதுக்குள்ளேயும் போலாம்? அது கதையை கேளு. இப்போ திடீர்னு ஒரு நாள் டிக்டாக் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணிட்டான்னு வைங்க. ஏன்னா ஒரு 2-3 கடைக்கு நான் போறேன். ஒரு கடைக்கு 5000 ரூபாய் தரேன், இன்னொரு கடைக்கு 5000 ப்ரொமோஷன் பண்ணுங்க சொல்றான். நானும் போயிட்டேன். திடீர்னு பிரதமர் வேண்டாம் இதை பேன் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டாரு வைங்க. நான் ஸ்டார்டிங்ல தேடணும், சோம்பேறி வாழ்க்கை வாழ்ந்துருவேன். டக்குன்னு எழுதுமா, ஐயோ 5000 10,000 எழுதிட்டு சம்பாதிச்சிட்டோமே அப்படின்னா நான் பிளாட்ஃபார்த்தை நிற்க முடியாது. ஏன்னா வெளியில போய் நிற்க முடியாது, ஆட்டோ ஓட்ட முடியாது. மறுபடியும் நான் கேமராவையும் செல்லையும் தூக்கிட்டு அங்கெல்லாம் அலையணும்.
அந்த ஆள் நான் கிடையாது, பொண்டாட்டி புள்ளைன்னு ஆகி போச்சு. அதனால இது போற போக்குல போட்டோம், நம்ம டீசெண்டா ஒதுங்கிடணுங்கிறது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை, வேற ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, அந்த அளவு ஒரு கான்சியஸா யோசிச்சிருக்கீங்க. பின்னால நக்கிரி பேருங்கிறதுக்காக ரொம்ப உஷாரா இருக்கேன். சரியா, எதா இருந்தாலும் சரி அதோட விலை உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 1,06,000க்கு அப்புறம் இப்போ 6,000 ஃபாலோவர்ஸ்க்காக நான் நன்றி சொல்லிட்டு பேசாம போறேன். இல்லப்பா நாளே நீ வீடியோ போடணும்னு நினைச்சு நான் ஒதுங்கி போறதுக்கும் தயாரா இருக்கிறேன். அது வேணாம் மாப்பிள்ள, இது சொல்ல உங்களுக்கு புரியாது உனக்கு. இப்போ நீங்களாம் மீடியாவில் இருக்கீங்கன்னா ஏதோ தியாகம் பண்ணிட்டு வந்து நிற்க, நீ ஏதோ தேடிட்டு ஓடுத. என்னால அப்படி ஓட முடியாது. எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. பொண்ணு இருக்கா, பொண்டாட்டி இருக்கா, அம்மா இருக்கா. நான் ஒரு பணக்கார வீட்டு பையனா இருந்தாலும் சரி ரைட்டு அப்படிங்கலாம். இவனுங்க இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறதே பெரிய விஷயம். ஐயா ரொம்ப நன்றியா அப்படின்னு ஓடி வரணும். சரிண்ணே, இப்ப நீங்க இந்த ஓரளவுக்கு அந்த ஃபேமஸான விஷயங்கள்லாம் வரும்போது வீட்டுல எல்லாம் எப்படின்னா ரியாக்ட் பண்ணுவாங்க? வீடியோ எல்லாம் ஃபேமஸ் ஆக 2-3 பேர் வந்து பேசுவாங்கல்ல. வீட்டுல என்னமா என்ன சொல்ல 4 செவருக்குள்ள அவ கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. மானங்கிற கேள்வி கேட்பாங்க முன்னாடி. ஏன்னா உனக்கு வீடியோ போடுறது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஒரு நாள் வந்து எழுதி என் கூட இருந்து பாரு, அப்ப தெரியும் அண்ணன் போடுறத பாடு. மாப்பிள்ள அது என்ன நினைக்காதுன்னா, சும்மா எடுக்காம 15,000-20,000 சம்பளம்ட்டு போயிடுவானுங்க. ஊர் ஃபுல்லாமே, என் ஊர்ல ஃபுல்லா என்ன நினைக்காதமா, நல்லா சம்பாதிக்காம அவனுக்கு என்னப்பா ராஜாமா இருக்கான், மாசம் 35,000 40,000 வந்து கிளப்பி விட்டு போயிருந்தானுங்க. மக்கள் என் பொண்டாட்டி இந்த மாதம் வாடகை கொடுத்திய, எங்க இது கொடுத்து கடை வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா அந்த அது வந்து புரிய மாட்டேங்குது. இன்ஸ்டாகிராம்னாலே சம்பாத்தியம் அப்படிங்கிற சிந்தனைக்கு வாரானும் மாப்பிள்ள. அது ரொம்ப அது புரியாது உனக்கு. என்ன சொல்றது, நான் சம்பாதிக்கல, அதை நான் என்ன சொல்ல கற்பூரம் அடிச்சா கூட எனக்கு ஒத்துக்கிட மாட்டானுங்க. இல்ல உனக்கு வருமானம் வருது, அப்ப எப்படி நீ நிம்மதியா இருக்க, நீ எப்படி நல்லா இருக்க சொல்லு அப்படிங்கானுங்க. வாரம் கிரிக்கெட் ஆட போற, அப்ப ஏதோ ஒரு விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க வாரம் உன்னால கிரிக்கெட் விளையாட முடியுதுன்னா அப்ப நீ நல்லா சம்பாதி, நீ வீடியோ போட்டு கொடுத்த சம்பாத்தியத்துல இருக்க. இல்ல வேணாம், உனக்கு வேணுங்கிற சிந்தனையில் நீ ஓடுத, எனக்கு போதுங்கிற சிந்தனையில் நான் இருக்கேன். என்னோட தாட்டை தான், எனக்கு பரவாயில்லப்பா, நான் நல்லா 6 நாள் பிளாட்ஃபாரத்தில் பிச்சை ஒன்றும் எடுக்கல, களவாங்கினேன். சரியா, நான் வியாபாரம் பார்ப்பேன், ஆட்டோ ஓட்டுவேன், சாக்கடையை கூட அழுவேன், கக்கூசு கூட கழுவ தயாராக இருக்கேன். ஆனால் எனக்கு போதுங்கிற மனநிலை உண்டு. மற்றவங்க ஓடுறதவே என்னை கம்பேர் பண்ணாத, என்னை நீ பார்க்காத. உதாரணம் சொல்ல போனோம்ல, 35 மார்க் எடுத்தா, இங்கிலீஷில் 35 மார்க் எடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். 99 மார்க் எடுத்து என் கூட இருந்த ஒரு பொம்பளை பிள்ளை உட்காந்து அழுத்துட்டு 1 மார்க் உடனே நான் அந்த பிள்ளைய நினைச்சு வருத்தப்படுவா, இல்லை எனக்கு கீழே ஒருத்தர் ஃபெயில் ஆகிருக்கான்னு அவனை நினைச்சு சந்தோஷப்படுவான். என்னோட சித்தாந்தமே அதான். எனக்கு 35 வந்துட்டு நான் பாஸ் ஆகிட்டேன், அவளும் பாசு தான், நானும் பாசு தான். சரியா, பட் மார்க்லாம் நீ கம்பேர் பண்ணாத, எனக்கு தேவையில்லை. பரவாயில்ல, அதாவது ஒரு ப்ராப்பரான மைண்ட் செட் இருக்குல்ல. அதாவது இப்ப இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த ஒரு ஃபாலோவர்ஸ் வந்தா நிறைய மனநிலை மாற்றங்கள் வந்துருது. சாப்பிட்டு நெஞ்சில் எழுதி மீச்சிட்டு என்ன இது ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து பெரிய மயிரால் அப்படி கேட்பானே. அது எனக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு கூட இடையில மெசேஜ் பண்ணாங்க, ஐயா முன்னாடி பார்த்துட்டு கூடாது, ஏன்னா பொண்ணை சும்மா தான் பண்ண, ஆனால் இது வந்து வருமானம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பாருமா தப்பா நினைக்காத, நீ பொண்ணுங்கிறதுனால மிஸ்யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர வருமானம் வராது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் மானத்தை இழக்கிறீங்கன்னு தான் சொல்லுவேன். அப்போனா சொல்ல போனால் மானத்தை இழந்துருந்தாங்க. புருஷனுக்கு மட்டும் காட்டக்கூடிய சில பாகங்கள் வந்து இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, உன் பார்க்குற கண்ணில் தப்பு இருக்கு, ஏன்னா உங்க பார்க்குற மூக்கில் தப்பு இருக்கு, நாக்கில் தப்பு, ஏதாவது ஒன்று சொல்றாங்க. அவங்க தன்னோட காரியத்தை நியாயப்படுத்துறாங்க. ஏன்னா அதே என்ன சொல்றாங்க, ஏமா நீ குடும்ப பிள்ளையா இருக்கியா, நீ அப்படியே ஒதுங்கி அப்படியே நல்லபடியா போ, இல்லை வீடியோ பண்ணி வேணாம்னு சொன்னேன். அது ஒரு என்ன சொல்ல ஒரு ஜானரா நல்லபடியா போனேன், வியூஸே வரமாட்டேங்கிறேன், வியூஸ் வரமாட்டேன், டக்குன்னு கல்வி எரிஞ்சிருவியான். எனக்கு அந்த மாதிரி வரும்போதுலாம் எனக்கு நினைப்பேன், சரி இப்படிலாம் பண்றாங்களே, இதெல்லாம் கேட்கலாமாண்டா, நீ ஓகே மாட்டாங்க, நீனு பார்த்துட்டு பேசாம போல அப்படின்னு. எங்க எதுல மீடியாலாம் பயங்கரமா அப்படின்னா, எனக்கு என்ன சொல்றது, ஏதோ ஜாலிக்கு வந்தேன், நீங்க கூப்பிட்டீங்க, இந்த சென்னைக்கு டிக்கெட் எடுக்க வந்தேன், டிக்கெட் இல்லைன்னாங்க, நீ கூப்பிட்டேன்னு வந்து விட்டு அதோட முடிச்சுக்கணும். அது சரிண்ணா, நீங்க இந்த கண்டென்ட் எல்லாம் பண்றீங்க, ஒரு இந்த டக்குன்னு ஒரு ஃப்ளோல அடிக்கிற மாதிரி தான் இருக்கு, எடிட்டிங் அந்த இதெல்லாம் கிடையாது, ஃப்ளோல அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க எப்படி எதாவது கண்டென்ட்லாம் எழுதி வைப்பீங்களா, இல்ல ஃப்ளோல பண்ணி பேசிக்கலாம்? எழுதி வைக்க ஆள் கிடையாது, இந்த மாதிரி ஆபீஸ் கிடையாது, எவனா கூட இருக்கு எடிட் பண்ண ஆள் கிடையாது. சரியா, நான் என்ன பண்ணுவேன், இப்படி வச்சுட்டு எல்லாம் என்னெல்லாம் செஞ்சிருக்கியா நாட சொன்ன படம், இது ஒரு 15 செகண்ட்ல நான் ஒரு யோசனை பண்ணுவேன். அந்த செகண்ட்ல வரும்போது நல்லா இருக்கு நமக்கு பார்க்க அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுருவேன். அதாவது 15 செகண்ட் தான் மாப்பிள்ள இந்த வீடியோ, அதுக்கு மேல என்னால் நினைக்க முடியாது, ரொம்ப லென்த்தா போகக்கூடாது. சரியா, அது ரொம்ப கவனமா இருக்காங்க. நானும் இப்போ உனக்கு எதுவும் சொல்லுவேன், இன்டர்வியூ பார்க்குறவனுக்கே ரொம்ப லென்த்தாக போயிடாம இது
பிடிச்சி எடிட் பண்ணி அவன் கையில கொடுத்துரு ஐயா போவான். அதெல்லாம் கரெக்டா ட்ரிம் பண்ணி கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ இந்த இன்ஸ்டாகிராம்ல நார்மலாவே ஃபேமஸா இருந்தா இந்த படங்கள்ல எல்லாம் நடிக்க கூப்பிடுவாங்க, மூவி சைட்லாம் போயிடலாம், சினிமா வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் எதுவும் ஆசை இல்லையா? இந்த அந்த சொல்ல நீங்க உட்கார வச்சது எனக்கு எது மாதிரி இருக்கு, இப்படிதான் உட்கார தோணும் எனக்கு. சரியா? என்ன கதை அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சொல்லுங்க தற்பெருமன் சொல்லிட்டு ஒண்ணு வந்துடக்கூடாது. ஐயா நமக்கு இந்த ஒரு சில இதெல்லாம் நெஞ்ச நிமித்திடுவாங்களா, எவ்வளவு ஃபாலோவர்ஸ் தெரியுமா இவனுக்கு, சாப்பு சாப்பு நெஞ்சில் அடிச்சு முடிக்கணும் போல அந்த ஒரு வாரமே இல்லை. ஏன்னா சில நேரத்தில் எவனா ஒருத்தன் மாப்பிள்ளை இவன் தெரியுமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். ஒரு நேரத்துக்கு ஃப்ரெண்டு வந்து கேட்கறான், இவரு தெரியுமா இவரு பேட்டை கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் தெரியலன்ட்டா எனக்கு அசிங்க தானே, உன்னை எவன் போய் கேட்க சொல்லலாம். நல்லா இருப்பான் தயவுசெய்து கொண்டு போய் விட்டுருங்க நீ. அவனா வந்து கேட்டு போறான். அந்த இதுல வைக்காதீங்க. ஏன்னா கிரிக்கெட்டே பார்க்காதவனா இருப்பான். கிரிக்கெட் பார்க்கறவனுக்கு தான் ஆசியா கேப்டன் எனக்கு தெரியுமா, பார்க்கறது பெரிய ஆள் மாப்பிள்ள அப்படின்னு நீ சொல்லுவேன். அவன் தெரியாதுமா. அந்த இடத்துல சாணியமிக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு. அந்த ஜோலி ஆவாது. இல்ல சினிமாக்காரா திடீர்னு எடுப்பாங்களா, நீங்களே பாத்துருப்பீங்க. சினிமாக்காரன் அந்த இப்படி ஒருத்தர் ஒரு பேசுனா தெரியுமா, ஒருத்தர் கையை கட்டி பேசுவார் தெரியுமா, அந்த ஆளு இப்ப என்ன பாடுபடுதான் தெரியுமா, இல்ல போய் தேடி பார்த்தா தெரியும். சென்னை தெரியும், ரொம்ப பரிதாபத்துக்கு நிறமே ஆயிடுது. ஏன் தெரியுமா, இப்படியே இந்த மீடியாக்காரங்க அள்ளி கொண்டு வர மாதிரி தெரியும், டக்குன்னு அவனை ஒரு எங்க செவுத்து அடிக்க பள்ளி மாதிரி ஆயிடும். அதனால வேணாம், நானாவே இருந்துட்டு போறேன். கிரிக்கெட் விளையாடுறேன், வாரத்துக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருக்கேன், பசங்க கூட என்ஜாய் பண்றேன். 4வது தலைமுறையை விளையாண்டுட்டு இருக்கேன். சரியா? சீனியர், அப்புறம் ஜூனியர், ஏன் செட்டு, இப்போ அதுக்கடுத்து இங்கே கீழே போயிட்டேன். ஏன்னா இன்னும் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பயில போய் தேடி இருக்கேன் கிரிக்கெட் விளையாடுறேன். எனக்கு கிரிக்கெட்டு ஒன்று போதும். சினி ஃபீல்டா உனக்கு தான் அசிங்கசியமாக பண்ணி என்ன செஞ்சுட்டீன்னு சினி ஃபீல்டு கேட்கணும் எதையும் மாட்டிக்கிட்டு விட்றாதியா. இல்ல இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இல்ல யாரு வேணா சினி ஃபீல்டுக்குள்ள வரலாம். அதுதான் தப்புங்க. எவனாலும் வரக்கூடாதுன்னு சொல்றேன். அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. சினி ஃபீல்டு என்ன சர்வ சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்காங்க, அது தப்பு. சினி ஃபீல்டுனா ஒரு 4 வீடியோ போட்டோன்னே கோமாளித்தனம் பண்ணோன்னே அதை பிடிச்சி அது அந்த டாப்பில் அது தப்பு மாப்பிள்ள. என்ன சொல்ல, ப்ரொஃபஷனல் ஒன்று இருக்குது. சரியா? ப்ரொஃபஷனலாக போகிற விஷயம்னு ஒன்று இருக்குது. அது நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நான் இருக்க இன்ஸ்டாகிராம் 2-3 வீடியோ போட்டேன், அப்போ என்னால் எவ்வளோ காண அதை ட்ராவல் பண்ண முடியும், அதை புரிஞ்சுக்கணும். டக்குனு என்னை கொண்டு விஜய் டிவி, சன் டிவி அங்கங்கே கொண்டு வச்சான், நீ பெரிய இதாக ஆகவே முடியாதுங்க. யாராக இருந்தால் சரி, இப்போ ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு டாப் லெவலில் ஒரு ஆள் வராருன்னா அவர் ஒரு அளவு தான் மனுஷங்க ரசிக்குவாங்க. ஆனால் நடிகரை ரசிப்பாங்க. நடிகர் அது வேற பிராண்ட். அது பிரகாஷ் ராஜ், அரவிந்த், அந்த அந்த சரத்குமார் அவங்களும் ஒரு பிராண்டு. அந்த அளவுக்குலாம் எவனாலையும் போக முடியாது. துணை நடிகர் அளவு கூட எவனாலையும் போக முடியாது நீ இன்ஸ்டாகிராம்லேருந்து வரவன். அதனால தான் நமக்கு அந்த சிந்தனைலாம் வரல. வீடியோ பயணம் செஞ்சுட்டு பார்க்க நீ நல்லா இருக்கியா, அவங்க வீட்டில் என்ன சந்தோஷப்படுறாங்களா, அது போதும் எனக்கு. அதோட பாட்டிக்க நீ கரெக்ட் தானே. இப்போ நீங்க திருநெல்வேலிங்கிறது அந்த பாஷை ஊழியாவே தெரிஞ்சு பேசும்போது எல்லாமே புரிஞ்சுது. ஆனா அந்த இலைங்கிற வார்த்தை மேக்ஸிமம் நீங்க உங்களோட வீடியோல யூஸ் பண்றது இல்ல. அதுக்கான ரீசன் என்ன? மேக்ஸிமம் திருநெல்வேலினாலே அப்படிதான் இல்ல. இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா, இப்போ ஜிபிஎன் இருக்காரு, செத்த பயில அப்படிம்பாங்க. சரியா? செத்த பயிலங்கிறது அவரு மட்டும் சொல்ல முடியாது. திருநெல்வேலியில் எல்லாமே செத்த பயில அறிவு இருக்காது அப்படிமா. ஆனால் எல்லாம் செத்த பயில் நார பயில்னு சொல்லிட்டா ஜிபி முத்து தான்ங்கிற அளவுக்கு மற்ற ஏரியால மாவட்டங்கள்ல பதிஞ்சு போயிருக்கு. அப்படிங்கும்போது என்னோட வீடியோல போட்டு எல்லாம் செத்த பயில நார பயில்னா அப்ப அவரை மாதிரி வாரியா, நான் எவனை மாதிரியும் வர்ற போனா நானாவே இருந்துட்டு போறவனு அந்த தாட் வந்துடும். நான் இன்னொரு சில பேருக்கு என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஜானர்ல வராதிங்க. ஒரு ஆள் நல்லா இருக்காருன்னா அவர் அப்படியே விட்டுறணும். நல்லபடியாக அவர் ஒரு இடத்துல போய் ஸ்டாண்ட் பண்ணி இருக்காரு, அதை ஃபாலோ பண்ணிட்டு அவர் பின்னாடியே போகாதீங்க. அவருக்கு இறைவன் கொடுத்துட்டான், அது நல்லா இருக்காரு. இவனும் நம்ம பிடிச்சி கோமாளித்தனம் பண்ணா போயிடலாம். எனக்கு தேவையில்லாத வேலைங்க அதெல்லாம். உன் பொழப்பு போவோம், மான ரோசத்தை விடணும். சரியா? ஊர்ல களி ஊற்றுவான், பொண்டாட்டிட்டு மானம் கிட்ட கழிக்காங்க, அவன் பொண்டாட்டியே கேட்பா. சரியா? அது ரொம்ப பிரச்சனை மாப்பிள்ள. ஆனால் அந்த அடுத்த ஆட்களோட ஜானர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த செத்த பயிலே நாரப்பயிலே இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏழை உலகம் ரொம்ப வைக்க. சரி, இப்ப இதெல்லாம் இத்தனை இதா பண்ணும்போது இந்த வீடியோஸ் எல்லாம் பலருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதாவது பாராட்டு ஏதாவது வந்த போது ஒரு மாதிரி சந்தோஷமா ஃபீல் பண்ணிருக்கீங்க? பாராட்டுனா எனக்கு மாக்காப்பா ஆனந்தனை கால் பண்ணாப்ல, மெசேஜ் பண்ணாப்ல. நான் அவர் கிரிக்கெட்ல இருக்கிற ஒரு ஆள் அப்படிங்கிறனால அவர் விக்கல் சாப் விக்ரம் அண்ணன் அவரு கால் பண்ணாப்ல. என்ன காரணம்னா, எனக்கு அதுல சந்தோஷம் பட்டேன். என்ன தெரியுமா, அவ்வளோ பெரிய டாப்ல உள்ளவன் ஒரு 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 இறங்கி ஒருத்தர் ஒரு பேசும்போது எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. அப்ப அந்த மனநிலையே எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கிறேன். நீ செலிபிரிட்டியெல்லாம் தாண்டி எங்கேயோ தெருவாரத்துல திருநெல்வேலியில் ஒரு வாரத்துல கிடக்கிறவனுக்கு கால் பண்ணி பேச வேண்டிய அவசியம் என்ன, அவன் என்னை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அந்த மனுஷன் பண்றாருல, அதை பார்க்கும்போது நான் மேலே வருவேன்னா தெரியல, ஒரு வேளை மேலே வந்தவங்க இந்த மாதிரி அந்த குணத்தை கரெக்டாக வச்சிருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. விக்கல் சாப்பிக்கிறோம், இந்த மாக்காப்பா ஆனந்த் 2 பேரும் எனக்கு கால் பண்ணதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதான் சந்தோஷப்பட்டு இருக்கேன். நல்லா பண்றீங்க தம்பி அப்படி. ஏன்னா அதான் நீ எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் சரி,
நீ அந்த இறங்கி இருக்கக்கூடிய மனநலம் உன்ட்ட இருந்துச்சுன்னா நீ நல்லா இருப்பேன்னு எனக்கு தோணுது. அதுக்கு உதாரணமா நான் அந்த 2 பேரையும் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து ஒரு 10,000 20,000 ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது நினைக்கட்டும் எனக்கு அவரு ஏன் ஃபோன் பண்ணணும்? அவங்க அந்த ஆள் இருக்கிற எங்கேயோ இருக்காங்க 2 பேரும். ஒரு ஆள் நாடு நாடா ஃப்ளைட்டா சுத்தாரு, ஒரு ஆள் விஜய் டிவில கலக்கிட்டு இருக்காரு. அவங்க பேச வேண்டிய அவசியம் எனக்கு என்னன்னு கேட்குறேன். பேசுறாங்களா, ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி தலைவா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச்.